சென்னையில் நேற்று நடைபெற்ற சிங்கப்பெண் அதிரடிப்படை லான்ச் விழாவில் திருவிக நகர் தாவேகா எம்எல்ஏ திருமதி பல்லவி அவர்கள் பிறந்து கொஞ்ச நாள் ஆன அவங்களோட குழந்தையோட பங்கேற்ற அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா இருக்கு. இத பத்தி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுல 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் as a மருத்துவர் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைங்களை இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸ்க்கு கொண்டு வருது இட் இஸ் அ மெடிக்கல் நோ. அது மிகவும் ஆபத்தானது. பல்வேறு தரப்பட்ட மக்கள் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்களை கொண்டு வந்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஒரு அதிரடிப்படை லான்ச் விழால எவ்வளவு சவுண்ட் பொல்யூஷன், எவ்வளவு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அதிர்வுகள்லாம் குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால ஒரு மருத்துவராக திருமதி பல்லவி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். பொது இடங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தைய கொண்டு வராதீங்க. அது குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு ஆபத்தாக முடியக்கூடும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கறதுடைய நோக்கமே பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களை வலிமைப்படுத்துதல். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க குழந்தையோட வந்திருக்கீங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் விமர்சனத்தை எழுப்பினாலும் இன்னொரு பக்கம் இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சராசரி வாழ்க்கையில கூட ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. தாவேகா அரசு ஒரு நெக்ஸ்ட் ஜென்கான ஒரு அரசு அப்படின்னு பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரங்கள்ல இது போன்ற விஷயங்கள்லயும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பொது இடங்களுக்கு குழந்தையோட இந்த மாதிரி ஒரு பெண் எம்எல்ஏ வரும்பொழுது 2 கேள்விகள் வருது. ஒன்னு, இப்பதான் அவங்க குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கம்பல்சரியா இந்த ஈவெண்ட்ஸை இவங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்ல. அப்படி அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்ததுனால் அது தவறு அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி குழந்தைய கூட்டிட்டு வருது ஒரு ஆப்டிக்ஸ்க்காக, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. எது எப்படி அட் எண்ட் ஆஃப் த டே சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு படை இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது குழந்தையை கொண்டு வந்தது இவ்வளவு பேச்சுக்கு இடம் கொடுத்தக்கு இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.